டேய் தம்பி, ஒழுங்கு மரியாதையா சோதிமணி பயலுக்கு வசுவ கட்டி கொடுத்துடலாம்டா. ஒண்ணுக்குள்ள ஒன்னா போயிரும்டா. அவனுக்கு ரொம்ப பெரிய மனசுடா. உன் பொண்ணு பண்ண தப்பெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான்டா. ஐயோ அவனா? என்னங்க இப்படி பேசுறாங்க? என்னடி அவன் இவன் பேசிட்டு இருக்க? அவன் என் பேரன், உனக்கு மாப்பிளடி. மரியாதையா பேசு. ஏன் உன் இத்து போன வம்சத்துல உன் பொண்ண கட்டுறதுக்கு ராஜகுமார யாரையாவது வச்சிருக்கியா என்ன? தண்ணி காட்டின மாட்டுக்கு தவிட்டு புண்ணாக்கு வைக்காம அப்படியே தவிக்க வச்ச குடும்பம்டி உன் குடும்பம். என் பேரனை பத்தி தப்பா பேசுன சதா லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்கியே, உன் வாயை இழுத்து வச்சு தச்சு விட்டுருவேன் ஜாக்கிரதை. இங்க பாரு தம்பி, சோதிமணி பைய இப்ப முன்ன மாதிரி இல்லடா. நிறைய மாறிட்டான்டா. டேய் அவன் திருந்திட்டான்டா. சொத்து பத்தெல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்குடா. டேய் டேய், இவ பொண்ணுக்கு அவனை விட்டா வேற ஆம்பளை கிடைக்க மாட்டான்டா. பாருக்கா, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அவன் பேச்சை எடுத்தாலே எனக்கு கெட்ட கோபம் வருது. என்னது? உனக்கு கோபம் வருமா? வராம அவனை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பாருக்கா, திரும்ப திரும்ப ஜோதிமணி பேச்சை எடுத்த உனக்கு இந்த வீட்டுல சோறு தண்ணி கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியது. ஏதோ கூட பிறந்த அக்காவாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான். நீ வா துளசி. என்ன தும்பி பைய இப்படி சொல்லிட்டு போறா? இப்படி எல்லாம் நயமா சொன்னா உங்களுக்கு புரியாது. என் பொண்ணு கழுத்துல சோதிமணிய தாலி கட்ட சொல்லுக்கா, தாலி கட்ட சொல்லுக்கான்னு நீ வந்து என்கிட்ட கெஞ்சணும். கெஞ்ச வெப்ப. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எப்பவோ எடுத்த போட்டோவை இப்போ நேரம் பார்த்து அனுப்பி வச்சது யாரா இருப்பா? யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கணும். எஸ், அவனை தவிர வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. வசுவையும் கடத்தினான், வில்லேஜ் வரைக்கும் வந்தான், அங்கேயும் வந்து பிரச்சனை கொடுத்தான். இது கண்டிப்பா அந்த ஜோதிமணி வேலையா தான் இருக்கும். என்ன பண்றது இவனை? இதுக்கப்புறம் அவனை விட்டு வச்ச வேலைக்கே ஆகாது. பேசாம ஆளை தூக்கிடலாமா, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கரெக்ட், இவனை பேசாம கொன்னுடுவோம். ஜோதிமணி செத்தடா நீ. அர்ஜுன், 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 என்னப்பா? எதுக்குப்பா துப்பாக்கி எல்லாம்? மா, இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு காரணமே அந்த பொறுக்கி ஜோதிமணி தாமா. இதுக்கு மேல உயிரோடு இருக்க கூடாது. அர்ஜுன் வேண்டாம், அர்ஜுன், அர்ஜுன் வேண்டாம், அர்ஜுன், அர்ஜுன். ஐயோ ஐயோ. அத்தை கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம். வசுந்தரா, ஜோதிமணியை கொல்றதுக்கு அர்ஜுன் துப்பாக்கி எடுத்துட்டு போறாமா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாமா, கல்யாணம் நின்னு போனதுக்கு ஜோதிமணி தான் காரணம்னு சொல்லிட்டு போறாமா. நீ எப்படியாவது தடுத்து நிறுத்துமா. அம்மா, அப்பா, ஐயோ, அப்பா, அம்மா, அப்பா,
என்னாச்சு என்னம்மா என்னாச்சு வசு? என்ன அம்மா அர்ஜுன் சார் ஜோதிமணியை கொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காரா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, மேடம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த ஜோதிமணி சாகிறது இருக்கட்டும்மா, அர்ஜுன் சார் கொலை கேஸ்ல உள்ள போயிடக்கூடாதுல்ல. நான் போய் என்னன்னு பாக்குறேன்ப்பா. இப்ப நீ அர்ஜுன் தம்பியை எங்கன்னு போய் தேடுவ வசு? தெரியலையம்மா. ஆனா அர்ஜுன் சார் தடுத்தே ஆகணுமா, இல்லனா கோபத்துல ஏதாவது பண்ணிடுவாருமா. வசு நான் போறேன்ப்பா. ஐயோ வசு, என்னங்க இது? இது என்னம்மா புது சோதனையா இருக்கு? ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சா? எமகாதகனா இருப்பான் போல இருக்கே. ஐயோ, சோதிமணிக்கு இந்த விஷயத்தை பாஸ் பண்ணி ஆகணுமே. எப்பவும் இந்த அர்ஜுன் பையன் சோதிமணி மூஞ்சில தானே குத்துவான். இப்ப மொத்தமா காலி பண்ண முடிவு பண்ணிட்டானே. ஆகும்னு துப்பாக்கிய கையில் எடுத்துறான். இனிமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. முதல்ல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று தைக்கணும். யாரா இந்த நேரத்துல? பேபி என்ன பேபி? வசுவை நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தேன். இப்படி அநியாயமா பாதியிலே முடிச்சு வச்சிட்டிய. டேய் மூளை கட்டவனே, மொத்தமா நீ முடிய போறடா. என்னது? அர்ஜுன் பையன் துப்பாக்கியோட உன்னை தேடி வந்துட்டு இருக்கான்டா. எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா, ஒளிஞ்சு தொலைடா. என்ன பேபி சொல்ற? டேய், என்ன மட்டும் நீ காட்டி கொடுத்துறாதடா பேராண்டி. அப்புறம் நான் உனக்கு எந்த உதவியுமே பண்ண முடியாதுடா. ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டானே. இவர் தானே அந்த போட்டோ கொடுத்து விட்டாரு. நீ போடா. எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்றது நீதான். எனக்கு தெரியும் உன்ன. சொல்ல கொஞ்சம் வேலை போடா. ஜோதிமணி, கொல்லாம விட மாட்டேன். This number is currently switched off. Please. ஓடாத. ஜோதிமணி, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஐயோ வந்துடானே. ஐயோ, ஜோதிமணி போடா. இல்லடா ஜோதிமணி, நின்னா சுற்றுவடா. உன்னை உயிரோட விட மாட்டேன். இல்லடா, வேணாடா. இல்லடா. இங்க போட்டு சுட்டா செத்துருவேடா. சாகம் தானே சுடுறது.
நில்லு, எங்க போற? எங்கடா போற? வா. இங்க வச்சு உன் நெத்தி பட்டி சுடுறேன், வாடா. விட்றா. வேணாம், அர்ஜுன், வேணாம், வேணாம். அண்ணா நிறுத்துங்கண்ணா. டேய், நில்லுடா. இந்தாங்கண்ணா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். ஐயோ. டேய், நில்லுடா. நில்லுங்க. நில்லுடா. அர்ஜுன் சார் வேண்டாம் சார். டேய், நான் சொல்றத கேளுங்க. வேணாம். டேய், நில்லுடா. ஜோதிமணி, அர்ஜுன் சார் நில்லுங்க சார். கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடுற நீ. நில்லுடா. அர்ஜுன் சார். ஜோதிமணி, உன்னை கொன்னுறேன் இரு. அர்ஜுன் சார். அர்ஜுன் சார். டேய், நீ fraud செய்றவன். நான் அடிச்சு காலி பண்ணிடுறேன். பேசிட்டு இருக்கா போலீஸ் மரியாதை கொடுக்க மாட்டா இரியா இரு சொல்லியா சார், இவனை சும்மா விடக்கூடாது. இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் இவன். கல்யாணத்தை நிறுத்திட்டான் சார் இவன். சொன்னா கேளு இரு சார் வேண்டாம் சார். அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சும்மா இரு சார். வசு. இவனை இருடா. உங்க குடும்பம் எல்லாம் வீட்டுல வச்சுங்க தேவலாம் ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டீங்க எங்க சார் பிரச்சனை ஏய், பண்ற? ராஸ்கல், உன்னால வசுந்தராவோட வாழ்க்கையை நாசமா போச்சுடா. என்னால நாசமா போச்சு? உன்னால தான்டா அவ வாழ்க்கைய நாசமா போச்சு. பசு மட்டும் உன்னை பாக்கலனா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். வேலைக்கு வந்த பொண்ணு அவ மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வைப்ப. அதை பார்த்துட்டு இந்த மரமாவ சும்மா இருக்கணுமா? பசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உரிமை உனக்கு இருக்குன்னா அது தடுக்கவும் தட்டி கேட்கவும் உரிமை எனக்கு இருக்குடா. டேய், அத கேட்கிறதுக்கு நீ யாரா? நான் யாரா? நீயே ஒரு ஃப்ராடு. நான் ஃப்ராடாடா? சரிடா, நான் ஃப்ராடாவே இருந்துட்டு போறேன். கல்யாணம் நின்னு போனது காரணம் இந்த ஜோதிமணிங்கிற ஃப்ராடுனால இல்லடா, அர்ஜுனுங்கிற குடிகார பொம்பளை பொறிக்கினால. மாப்பிளோட மாம காரி துப்பிட்டு போனால பழசெல்லாம் மறந்துட்டு சும்மா யோகிய மாதிரி பேசாதடா குடிகார பயல. இவரு காசால எதையும் சாதிக்க முடியுங்கிற பணக்கார திமிரு உனக்கு இருந்தா உரிமையோட வசூடைய நினைக்கிற பாச திமிரு எனக்கு இருக்குடா. இப்பவும் சொல்றேன்டா, வசுவோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் நீதான்டா. உன்னை தொலைச்சிட வேண்டாம். யார பார்த்து என்ன பேசுற? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. யோ அறிவில்ல உனக்கு லேடிஸ்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஆ? சார் 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 அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் அவ சொன்னதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க சார். அவ ஒரு ஃப்ராட் சார். சார் ப்ளீஸ் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார். என்ன சார் அர்ஜுன் சார்? அவன் சொன்னது கரெக்டான பசு. குடிகாரனா பொம்பளை பொறுக்கியா இருந்தது நிஜம்தானே? மாப்பிள்ளையோட மாமாவும் அதானே சொல்லிட்டு போனாரு. நான் நல்லவனா இருந்திருந்தா இந்த கல்யாணம் நின்று இருக்காதுல்ல பசு. இன்னைக்கு நான் மாறிட்டேங்கிறதுக்காக இந்த சொசைட்டி நான் ஒத்துக்குமா என்ன? இவங்கிட்ட வேலை செய்யற பொண்ணுனா நல்ல பொண்ணா இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா சார் ஒரு மைனர். மைனர்கிட்ட யாரு வேலை பார்ப்பாங்க? என்னால நாசமா போச்சு? உன்னால தான்டா அவ வாழ்க்கைய நாசமா போச்சு. கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் இந்த ஜோதிமணிங்கிற ஃப்ராடுனால இல்லடா, அர்ஜுனுங்கிற குடிகார பொம்பளை பொறிக்கினால. பசு மட்டும் உன்னை பார்க்கலனா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். மாப்பிளோட மாம காரி துப்பிட்டு போனால பழசெல்லாம் மறந்துட்டு சும்மா யோகிய மாதிரி பேசாதடா குடிகார பயல.
இப்பவும் சொல்றேன்டா, வசுவோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் நீதான்டா. அர்ஜுன், ஏன்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சாப்பிட வேண்டாமா? வா. எனக்கு சாப்பிட பிடிக்கலமா. அர்ஜுன், நடந்ததையே நினைச்சு மனச போட்டு அலட்டிக்காதப்பா. அதான் உன்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட் பத்தின தகவல் வர ஆரம்பிச்சிருச்சுல, இனிமே நல்லதே நடக்கும். மா, பிரச்சனை அது இல்லம்மா. என் வாழ்க்கையை விட வசுவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமா படுதுமா. ஒரு பொண்ணோட லைஃப்ல பொண்ணு பார்க்க வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. அதுக்குள்ள இவ்வளவு குழப்பம் நடந்து எல்லாமே நின்னு போச்சு. இது என்னை விட உனக்கு ரொம்ப அதிகமா புரியுமா? புரியுது அர்ஜுன். நடந்தது நடந்து போச்சு. இனியும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படிப்பா? என்னாலதான்மா இதெல்லாமே. மா, அந்த மாப்பிள்ளையோட மாமா சொன்ன விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சிருச்சுமா. அவர் சொன்ன மாதிரி நான் குடிகாரன் தானம்மா, பொம்பளை பொறுக்கி தானம்மா. ஜோதிமணி அதே தம்மா சொல்றா. எல்லாம் கரெக்டானம்மா. நான் இப்ப மாறிட்டதால அதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா. பழைய விஷயத்தை நினைச்சு ஏன்பா வருத்தப்படுற? இல்லம்மா, இந்த பழைய விஷயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அந்த மாப்பிள்ளையோட மாமா பார்வையில நான் நல்லவனா இருந்திருந்தா நான் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கலாம். அந்த போட்டோல இருந்த விஷயத்த சரியான ஆங்கிள் புரிஞ்சிருக்கலாம். இந்த சம்பந்தம் கை நழுவி போயிருக்காதோன்னு எனக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்குமா. வசுந்தரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். இல்லம்மா, இந்த சமாதான வார்த்தைங்க மனசை வேணா ஆறுதல் படுத்தலாம். ஆனா நடந்தது எதுவும் இல்லைன்னு ஆயிடாது இல்லம்மா. நான் குடிச்சிட்டு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தும் போது பல பேர் என்னை பார்த்து இதோ குடிகார, பொம்பளை பொறுக்கி, அப்பெல்லாம் எனக்கு அது பெருசாவே தெரியலம்மா. மனசும் வலிக்கல. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா குடிகார, பொம்பளை பொறுக்கி அப்படிலாம் சொன்னா ரொம்ப வலிக்குதுமா. என் மேலே எனக்கு பயங்கர கோவமா வருது எனக்கு. அர்ஜுன், மா நீ சொல்லுமா, நான் குடிகாரனா இல்ல பொம்பளை பொறுக்கியா? இல்லப்பா. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து அத்தனை பேர் முன்னாடி அந்த வார்த்தைலாம் சொல்லிட்டு போறாமா. நான் அப்படியே செத்தே போயிட்டேன் நானு. அர்ஜுன், என்னப்பா? ரொம்ப கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேம்மா நானு. இல்ல அர்ஜுன். ஏமா, அந்த வார்த்தை அவன் சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவன் குடிகாரன், இவன் பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிருப்பாங்கம்மா. இல்லப்பா. அவங்க எல்லாம் விடுமா, பஸ்ஸோட அம்மா அப்பா அவங்க எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இந்த குடிகார பையனால வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்கல்லம்மா. அதெல்லாம் இல்லப்பா. அப்படிலாம் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. பெத்தவளுக்கு தான்ப்பா புள்ளையோட அருமை தெரியும். எனக்கு என்னோட புள்ள நல்லவன் தான், ரொம்ப நல்லவன். இத பாரு, அம்மா சொல்ற, நீ ரொம்ப நல்லவன். யாரு என்ன சொன்னாலும் அத பொருட்படுத்தாத, எதுக்கும் கவலைப்படாதப்பா. இல்லம்மா, முடியல. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே மனசு போட்டு அரிக்குதுமா. குடிகாரனா பொம்பளை பொறுக்கியா இருந்த என்ன நல்லவனா மாத்தினதே வசுதானம்மா. என்னுடைய கெட்ட பழக்கமே அவளுடைய வாழ்க்கையை கெடுத்துடுச்சேம்மா. இல்ல அர்ஜுன், இல்ல.